வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக இன்றைக்கி நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் டிரா நடைபெறுது. 21ஆம் தேதி 6வது மாதம் நமக்கு நடைபெறுது. 2024 நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ரா நம்பர் 385வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 385வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ்ஸு ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 754 ரிசல்ட்டு வந்திருக்கு. வந்திருந்த ரிசல்ட்டுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி சிங்கிள் நம்பராக 5ஆம் நம்பர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு ஃபார்முலாவில் கொடுத்த மாதிரியே பி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங்லேயும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் சிங்கிள் நம்பராக கொடுத்துருக்கேன். 4ங்கிறதும் நம்ம பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பருங்கிறதையும் சிங்கிள் நம்பராக நம்ம எடுத்திருந்தோம். சி போர்டில் நமக்கு 4ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. சிங்கிள் ஷாட்டில் நம்ம கொடுத்ததில் 4ஆம் நம்பருங்கிறது. பி போர்டு நம்ம 5 வினிங் கொடுத்துருக்கோம். சி போர்டில் 4 வினிங் கொடுத்துருக்கோம். அப்படியே பிசி நமக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம கொடுத்ததில்ல. பாக்ஸு நம்பர்ஸ் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 754 வந்த ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது 794ன்னு எடுத்திருக்கோம். வந்தது 54. அதே மாதிரி நம்ம 724லாம் எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா 754 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்ததில் 794ன்னு கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் கீழே பார்த்திங்கன்னா 594 பாக்ஸுன்னு எடுத்திருந்தோம். இந்த மேலே கொடுத்த ஏழை கீழே கொடுத்துருந்தோம்னா நமக்கு பிசி வின்னிங் கிடச்சிருக்கும். கீழே கொடுத்த 5 நமக்கு மேலே 9 கொடுத்துருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். இதில் பார்த்திங்கன்னா கீழே உள்ள பாக்ஸில் 954ன்னு வந்திருக்கும். இதில் நமக்கு பிசிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் நம்பரில் சரி, ஓகே. இப்போது அடுத்த நாள் நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4, 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 2 தான் நமக்கு அதிகமாக ரிசல்ட்டில் கிடைக்கும், உங்களுக்கே தெரியும். அதனால் 5க்கு 2 பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 2ங்கிறது உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி நமக்கு பி போர்டில் 0 வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா 5க்கு 0ன்னு வரும், உங்களுக்கே தெரியும். பி போர்டில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7, 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் சி போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு 7ஐயும் 1ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். பி போர்டில் 2, 0 ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 4, 9ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ்லேருந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க.
இப்போது நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 3 வந்து ஏ போர்டில் 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் 8 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 வந்து நமக்கு 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்குது. அதாவது பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர். சி போர்டில் 3 வந்து 24 நாள் ஆகுது. சி போர்டில் 8 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 8ஆம் நம்பருங்கிறது ஏதோ ஒரு போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து என்னையுடைய கணக்கில் 1ங்கிறது நம்ம ஃபார்மலாக எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக சிங்கிள் நம்பராகவே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். நமக்கு இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து 8 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 100% சொல்லுறி. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து 1ஐயும் 8ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. 1 8 தான் இன்றைக்கி ஆல் போர்டு நம்பர்ஸாக இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. நம்ம சிங்கிள் நம்பராக பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 1ஆம் நம்பரை தான் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுறோம். சப்போர்ட்டுக்கு தான் நம்ம 8 எடுத்திருக்கோம். ஏன்னா 8ஆம் நம்பருங்கிறது வந்து இனியோட வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து 8ங்கிறது வந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக சொல்லுறேன், ஆல் போர்டு வந்து எந்த போர்டில் வேணாலும் 8 வருங்க. இன்றைக்கி சிங்கிள் ஷாட்டாக நான் வந்து ஃபைனலாக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து நீங்கள் 8 கூட எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. 100% நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். என்னையுடைய கெஸ்ஸிங்கில் தான் இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க. 100% சொல்லுறேன். உங்களுக்கான வின்னிங்கை வந்து நான் ரெகுலராகவே கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுக்குறேன். பாட்ஸ் நம்பரில் நான் வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 418, 824 பாட்ஸ். இந்த 2 நம்பரையுமே பாட்ஸில் வைங்க. வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. 418, 824 பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. எல்லா நம்பர்களுக்குமே வின்னிங் கிடைக்குன்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கலந்தும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வைங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கலப்பு நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கெல்லாம் நம்பர்ஸ் வந்து 421, 921, 948, 248 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து எடுத்து வருது. நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருந்தேன், போன வருஷம் வந்த ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்துருந்துச்சு. இப்போது இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து நமக்கு 476ன்னு நம்பர் இருக்குது.
அப்படி இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பரும் சி போர்டில் 7ஆம் நம்பரும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக சொல்லுறேன், இந்த 2 நம்பரும் தான் இந்த போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படியே நமக்கு அடித்த நம்பரை ஏசி நம்பரை திருப்பி விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 6ஆம் நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இந்த நம்பர்ஸையும் நம்ம எப்போது எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் பார்க்கையில் நான் சொன்ன மாதிரியே அந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 427, 887. இதை விட்டால் 400 நமக்கு 26ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஏ போர்டு நமக்கு 8 வந்து, பி போர்டில் 1 வந்து, சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 817ன்னு ஒரு நம்பர் காட்டுது. இந்த நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுனாலும் எடுத்துக்காங்க. 817 வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் ஒரு 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்தே தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவுமே ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஒவ்வொரு நம்பரையுமே வந்து கலப்பு நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் ரெகுலராக கிடைக்குன்னு சொல்லியும் ஆடுவருக்கு பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு 26, 18, 41, 91, 48, 21ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸ் தான் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. மேட்ச் பண்ணி வைக்கலாம். 100% நீங்கள் வின்னிங் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங்காகவே எடுத்துக்காங்க. கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கணக்கில் கண்டிப்பாக ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். 94, 21, 29, 48, 58, 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணி நம்ம கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைங்க, எல்லா நம்பர்களுக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 3 நம்பர்ஸ் பார்த்தோம். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 94, 18 கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் நம்ம 94, 21 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இது 2 நம்பரையுமே நீங்கள் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 100% இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.